வணக்கம் நண்பர்களே. நம்ம ஒரு 3 days ட்ரிப்பா மூணாரையும் மான்குளத்தையும் கவர் பண்ண வந்திருந்தோம். ஸோ ஆக்சுவலாக இங்கே இருந்த பயங்கரமான அந்த டீ தோட்டம், அதுக்கப்புறம் நம்ம ஸ்டே பண்ணி இந்த லொக்கேஷனுக்கு ஆப்போசிட்ல இருந்த அந்த மவுண்டைன் வியூ, அதெல்லாம் பயங்கரமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த கயாக்கிங் அப்புறம் ஸ்பீட் போட்டிங் எல்லாமே ட்ரை பண்ணியிருந்தோம். அதை பற்றிய வீடியோ ஏற்கனவே போட்டிருந்தோம். ஸோ அதோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்க்கலன்னா அதை செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இங்கே ஸ்பீட் போட்டிங், ஃபேமிலியான போட்டிங் எல்லாமே இருந்தது. இதை தொடர்ந்து நம்ம போனது வந்து ஒரு அட்வென்ச்சர் தீம் பார்க்கு தான் போயிருந்தோம். அந்த தீம் பார்க்கில் என்னென்னலாம் என்ஜாய் பண்ணோம், ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரீம்லேண்ட் அட்வென்ச்சர் தீம் பார்க்கு தான் நம்ம போயிருந்தோம். Entry ticket per person entry 1000 rupees plus GST. For the Dreamland full of adventure ride. என்னென்ன adventure rides இருக்கு. இந்த தீம் பார்க்கில் சில்ட்ரன்ஸ்க்கும் பெரியவங்களுக்கும் தனித்தனி கேம் வச்சுருந்தாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சில்ட்ரன்ஸ்க்குரிய சில கேம்ஸ் போய் பார்க்கலாம். சில்ட்ரன்ஸ்க்கான அட்வென்ச்சர்ஸ் கேம் போட்டிங், 3 பேர் மொத்தம் மாட்டிக்கிட்டாங்க. இந்த ரோப்பில் தொங்கி போகிற மாதிரி ஒரு கேம் வச்சுருந்தாங்க, அப்படியே டயரில் ஏறுற மாதிரி. அப்புறம் வந்து சைக்கிள், ரோப் சைக்கிள், சின்ன பசங்களுக்கான கேம். ரோப்பில் நடந்த மாதிரி 2 கேம் இருந்துச்சு. ஒன்று வந்து ஒன்லி ரோப் மட்டும்தான் இருக்குது, அதில் நடந்து வரணும். இன்னொன்று ஸ்டெப்ஸில் நடந்து போகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் அட்வென்ச்சராக தான் இருக்கும் போல இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். வா, பயங்கரமான சுற்றுற மாதிரி உள்ள கேம். எல்லாம் தலைகளை இடத்த சுற்றிட்டு இருக்காங்க. இந்த தீம் பார்க்கில் நம்ம ஃபர்ஸ்ட் போனது இந்த ரோப் கார் தான். கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்குன்னு பார்த்தா அவ்வளோ அட்வென்ச்சர் இல்லை. ஃபர்ஸ்ட் அட்வென்ச்சர்லாம் இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கேபிள் கார். ஸோ ஒரு கேபிள் கார் ஏற்கனவே ட்ராப் பண்ணிட்டு எம்டியாக போகுது. நம்ம அடுத்த கேபிள் காரில் போயிட்டுருக்கோம். அது நெக்ஸ்ட் ஹாரர் ஹவுஸ் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2 members at a time. ஸோ நெக்ஸ்ட் மிரர் ஹவுஸ் இருக்குது. ஜஸ்ட் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு வந்துடலாம். இந்த மிரர் ஹவுஸ் எஃபெக்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இந்த டைம் எங்கேயும் இடிக்காமல் போனோம். லெட்ஸ் சீ. வாவ், எல்லா சைடும் வழி இருக்க மாதிரி தான் தெரியுது. ஓகே, இங்கே தான். ஓகே, டன். இது வந்துட்டோம். இந்த மிரர் ஹவுஸில் ஃபைனலாக வரும்போது இப்படி ரொட்டேட் ஆகிற மாதிரி ஒன்று இருக்குது. வாவ், செமையாக இருக்குல்ல. இதில் போய் இதெல்லாம் இடிச்சிடக்கூடாது. ஓகே, கட். எக்ஸாக்ட். போகிறது வந்து 12 டேட்டர் உள்ள என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். இந்த ஏரியா ப்ரீஃபால்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் கரண்ட்லி பார்த்தீங்கன்னா இது க்ளோஸ்டில் இருக்குது. நாட் அலவுடு. ப்ரீஃபால் வந்து க்ளோஸ்டு. ஆக்சுவலாக மேலேருந்து அப்படியே விழுற மாதிரி இருக்கும் போல இருக்குது. பட் இப்போ க்ளோஸ்டு. பக்கெல்லாம் மாட்டி 12 தேட்டருக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கலாம் எப்படி இருக்குது. இந்த 12 ஷோக்காக கொடுத்துருக்க கண்ணாடி. இப்போ தான் இந்த 12 ரைடை முடிச்சு வந்திருக்கோம். 12 ரைடு சும்மா வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டிஜிட்டலில் அப்படியே ட்ரெயின் ட்ராக்கில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்படியே ஃப்ளைட் மேலே பறந்து ட்ரைட்டில் லேண்ட் ஆகிற மாதிரி, வல்கனோக்குலாம் போகிற மாதிரி எல்லாமே சும்மா வேறு லெவலில் இருந்தது. ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ரைடுக்கு போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் போகிறது இந்த ஜீப்ரோ ரோட் காரில் போயிட்டுருக்கோம். இல்லை இங்கே போய் ஸோ நெக்ஸ்ட் இந்த ஹேங்கிங் ரோப். யாருமே இல்லை, தனியாக தான் போகிறோம். வாவ், ஓ, சென்டரில் வந்தால் பயங்கரமாக ஆடுது. இப்போ நம்ம ஃபோனை உள்ளே வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருக்கு. வா, அவ்வளோ ரொம்ப பெரிய அட்வென்ச்சர் இல்லை. இப்போ தான் இந்த ரைடை முடிச்சுட்டு வந்தோம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு பின்னாடி நம்ம வந்துட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ணும்போது இந்த வாட்டர் பலூன் தான். இதுவும் பயங்கர ஃபன்னாக இருந்தது. ஃபஸ்ட்டு இன்ஷியலாக நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஜாலியாக பயங்கரமாக என்ஜாய் பண்ணி இதை பண்ணோம். முன்னால் சிப்பல் போகலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி தான் ஃபைனலி ஆப்பர்ச்சுனிட்டி வச்சிருக்கு. போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம போகும்போது வீடியோ எடுக்க முடியாது, போகிறவங்கள எடுத்துக்க முடியும். இப்போ தான் ஜிப்லைன் முடிச்சுட்டு வந்திருக்கோம். சும்மா வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நெக்ஸ்ட் அடுத்து சைக்கிளில் ட்ரை பண்ணலாம். ஸோ ரோப் கிளைம்பிங்கில் அப்படியே தலைகளாக மேலே வந்து நிற்கிறோம்.
வா பயங்கரமாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 அடிக்கு மேலே வந்திருக்கோம். ஸோ இப்போ தான் இவ்வளோ தூரம் மேலே வர கிளைம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு அதை திறந்து சைக்கிள் ரைடுக்கு ரெடி ஆகிட்ருக்கோம். ஸோ ஃபைனலி சைக்கிள் ரைடை முடிச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் புல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஜஸ்ட் அதை போய் பார்த்துட்டு மட்டும் வருவோம். லைட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. இந்த புல் ரைட், அப்புறம் ஆர்ச்சரி, இன்னும் நிறைய கேம்ஸ்லாம் இருக்குது. இந்த ட்ரீம் லேண்டில் எல்லா ரைடுமே சூப்பராக இருக்குது, செம்ம அட்வென்ச்சராக இருக்குது, பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். பட் இதெல்லாமே நாங்கள் சைல்டு லைஃப்லேயே பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த ப்ரீ ஃபால், அப்புறம் இந்த ரோப் கார், இது எல்லாமே பார்த்திங்கன்னா சின்ன பசங்களில் நம்ம மரத்தில் ஏறி ஆடுறது ஓடுறது அதெல்லாம் நாங்கள் சின்ன வயசுலேயே பண்ணது தான். பட் இப்போ உள்ள பசங்களாம் அதை பண்ணுறாங்களான்னு தெரியல. ஸோ பட் இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இதெல்லாம் திரும்ப பண்ணும்போது செம்ம சூப்பராக இருந்துச்சு. பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம் இந்த டேவை. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ அட்வென்ச்சர் ரெனோவேஷன் முடிச்சுட்டு நம்ம ஸ்டே பண்ணியிருக்க இடத்துக்கு போகிறோம். ஸோ அங்கே நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இதே மாதிரி நிறைய ஃபுட் ரிலேட்டட் அண்ட் ட்ராவல் ரிலேட்டட் வீடியோவை தொடர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ண நம்ம சேனலில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வில் மீட் யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பாய் பாய்.